இந்நிகழ்ச்சி ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் பங்குதாரர்கள் மற்றும் நண்பர்களினால் வழங்கப்படுகிறது. உங்களுக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும், உங்கள் மீது அல்ல, தேவன் மீது நம்பிக்கை இருக்க வேண்டும். உங்களால் முடியும் என்று அவர் சொல்லும் எதையும் உங்களால் செய்ய முடியும். அது மட்டுமல்ல, நிறைவேற்றவும் முடியும். மேலும் யாரும் உங்களை பற்றி பேச அனுமதிக்க கூடாது. நான் ஜாய்ஸ் மேயர். நீங்க எங்க காயப்பட்டாலும் தேவன் உங்களை குணப்படுத்த முடியும்னு நான் நம்புறேன். உங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம எல்லாருமே நம்மோட ஒரு உறவை கொண்டிருக்கிறோம் தெரியுமா? முக்கியமான விஷயம், நீங்க உங்களோட ஒரு நல்ல உறவை கொண்டிருக்கலன்னா நீங்க மற்றவங்களோட ஒரு நல்ல உறவை கொண்டிருக்க மாட்டீங்க. இது உண்மையிலேயே ரொம்ப எளிமையானது. நீங்க அதை உடைக்கும் போது உங்ககிட்ட இல்லாததை நீங்க யாருக்கும் கொடுக்க முடியாது. அதனால நாம ஒருத்தர் நேசிக்கணும், நாம ஒருத்தர் அன்பு காட்டணும்னு நான் தேவாலயத்துல கேள்விப்பட்டதால மக்களை நேசிக்க பல ஆண்டுகளா முயற்சி பண்ணேன். அது எனக்கு ரொம்ப கடினமா இருந்தது. நான் என்ன நானே நேசிக்க கத்துக்கிற வரைக்கும் மற்றவங்கள ஒருபோதும் நேசிக்க முடியாதுங்கிறத தேவன் எனக்கு வெளிப்படுத்தினார். எனவே இந்த நிமிஷத்திலிருந்து நீங்க யாரையாவது குற்றம் சாட்டினா அதை மறந்துடணும், அதை விட்டு நீங்க வெளியில வந்துடணும்னு நான் விரும்புறேன். அது ஏன்னு கேட்டீங்கன்னா, தேவன் நம் பாவங்களை அந்த வழியில கையாளுறாரு. நீங்க உங்களுக்கு உதவல. கடந்த காலத்துல நீங்க செஞ்ச தவறுகளின் காரணமா உங்க மேல கோவப்பட்டுக்கிட்டு நீங்க எதையுமே மாத்தல. தேவன் உங்கள் தவறுகளை உங்க வாழ்க்கையில எப்படியாவது பயன்படுத்துவாரு. இத நீங்க அவர்கிட்ட கேட்டீங்கன்னா அவற்றை எல்லாமே உங்கள் நன்மைக்காக பயன்படுத்துவாரு. அது உண்மைன்னு நான் மனப்பூர்வமா நினைக்கிறேன். ஆனா நாம நம்பணும். சரி, அது எப்பவுமே என்ன பாதிக்கும், அதுக்கப்புறம் எப்பவுமே என்ன அது பாதிக்க தான் போகுதுன்னு நான் நம்பினா முட்டாள்தனமா ஏதாவது நான் செய்ய முடியும். அதைத்தான் நீண்ட காலமா நம்பிட்டு வந்தேன். நான் என்னோட தந்தையால பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டதால எப்பவுமே 2ஆம் தர வாழ்க்கை பெறுவேன்னு உணர்ந்தேன். நான் அதை திட்டமிட்டு இருந்தேன். ஒரு சிறந்த வாழ்க்கையை பத்தி எனக்கு எந்த விதமான எண்ணமும் இல்லை. நான் இப்போதான் கடந்து போறேன். நான் வசனத்தை படிக்க தொடங்குற வரைக்கும். வார்த்தைக்காக தேவனுக்கு நன்றி சொல்ல வேணாமா? ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னதை நான் கண்டுபிடிச்சேன். மற்ற எல்லாரையும் விட அவருக்கு முக்கியமான ஒரு விஷயம் இருந்தது. அதுவே ஒரு வாய் அடைப்பு. எனக்கு வேற எதையும் விட முக்கியமான ஒரு விஷயம், என் உறுதியான நோக்கம் என்ன இருக்குன்றத நான் விட்டுடணும். விட்டு செல்லுங்கள் உறுதியான நோக்கத்தை நோக்கி. உங்களுக்கு தெரியும், பவுல் நிறைய தவறுகளை செஞ்சிருக்காரு. அவர் கிறிஸ்தவர்களை துன்புறுத்தினாரு. அவங்கள சுற்றி வளைச்சு சிறையில் அடைச்சு அடிச்சாரு. பிறகு தேவன் அவருக்கு டமாஸ்கஸ் போகும் வழியில தோன்றினாரு. இது முற்றிலும் கிருபையின் செயலாகும். பவுல் அதுக்கு தகுதியற்றவர். பவுல் கிருபையை புரிந்து கொள்ள முடிஞ்சது, ஏன்னா அவருக்கு கிருபை கொடுக்கப்பட்டது. மேலும் பிசாசு நம் கடந்த காலத்தை நம்ம கிட்ட கொண்டு வர முயற்சிக்கிற மாதிரி பிசாசு அவனுடைய கடந்த காலத்தை அவங்ககிட்ட கொண்டு வந்தான். நீங்க எப்பவாவது காலையில எழுந்திருக்கிறீங்க, நீங்க முழுவதுமா விழித்து எழுவதற்கு முன்னாடி நீங்க முதல்ல நினைக்கிறது என்ன? உலகத்துல இருக்கிற காது கேளாதவங்க எல்லார பத்தியுமா? ஒண்ணு தெரியுமா? குற்ற உணர்வு நமது குற்றமே நமது பாவத்தை செலுத்த முயற்சிக்கும் வழி. ஆனா இயேசு ஏற்கனவே அதை செஞ்சிட்டாரு. அவருக்கு உங்க உதவி தேவையில்லை, அவருக்கு என்னுடைய உதவியும் தேவையில்லை. அவர் ஒரு முழுமையான வேலையை செஞ்சாரு, இல்ல செய்யல. மேலும் அவர் செஞ்சதை நாம நம்பணும்னு அவர் விரும்புறாரு. நான் ஒப்புக்கொள்றேன், நீங்க உண்மையிலேயே மோசமான ஒன்றை செஞ்சிருந்தா மனம் திரும்பி அதை விட்டு விடுவது மற்றும் தொடர்வது கடினம். ஆனா தேவன் நம்மை செய்ய சொல்றது இதுதான். ஏன்னா அவர் ராஜ்யத்துல நம்ம ஒவ்வொருத்தரும் முழுமையா செயல்படணும். ஏன்னா செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீங்க முழு நேர ஊழியத்துல இருக்கணும்னு நான் சொல்லல. ஆனா நீங்க பணிபுரியிற இடத்துல, உங்க கொல்லைப்புற வேலிக்கு மேல, உங்க பக்கத்துல, பள்ளிக்கூடத்துல, நீங்க எங்க இருந்தாலும் சரி, இந்த உலகமானது இயேசுவை பார்க்க வேண்டும். அவங்க மட்டுமே நம் மூலம் அவரை பார்க்கிறார்கள். உண்மையிலேயே தேவன் நம்ம கிட்ட என்ன சொல்றாருன்றது அவ்வளவு கடினமானது இல்ல. நீங்க எங்க இருந்தாலும் வெளியில போய் நீங்க நம்புறீங்கன்னு சொல்ற வாழ்க்கைய வாழுங்க. இது கஷ்டமே இல்ல. மூலையில உள்ள ஒருத்தருக்கு பிரசங்கம் செய்ய செல்லுமாறு யாரும் உங்களை கேட்கல. உங்க வாழ்க்கையை மட்டும் வாழுங்க. மக்களை நேசிங்க, மக்களை ஊக்குவீங்க, மக்கள் கிட்ட அன்பா இருங்க, மக்களுக்கு உதவுங்க, மக்களை மன்னிங்க.
ஆவியின் கனியை காட்டுங்க. சண்டே மட்டும் சர்ச்சுக்கு போயிட்டு மற்ற நாட்களை பிசாசு மாதிரி தெரியாதீங்க. ஆமென். எனவே நாம் தவறு செய்ய போகிறோம், நாங்கள் தவறுகளை செய்ய போகிறோம். அதை இயேசு புரிந்து கொண்டார் என்று பைபிள் எபிரேய மொழியில் கூறுகிறது. நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன். உலகத்துல வேற யார் வேணாலும் என்ன புரிஞ்சுக்காம இருக்கலாம். ஏன்னா நம்ம எல்லாருமே வித்தியாசமான சிறிய பிராண்டை பெற்றிருக்கோம். ஆனா இயேசு நம்மை புரிஞ்சுக்கிறாரு. எபிரேயர் 4:15 மற்றும் 16 கூறுகிறது, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். எனவே, ஏனெனில் நான் என்ன சொன்னேன்? எனவே நாம் நம் மனுக்களை முன்வைக்கும் அருள் சிம்மாசனத்திற்கு தைரியமாக வருவோம். மற்றும் நமக்கு தேவையான உதவியை பெறுவதற்கு ஏராளமான நேரத்தில் நமது தேவைகளை பூர்த்தி செய்வோம். நான் அந்த வசனங்களை ரொம்பவும் விரும்புகிறேன். எனக்கு உண்மையிலேயே அது ரொம்ப பிடிக்கும். அதனால் இன்று நீ எதை எடுத்து வந்தாய்? இது ஆரம்பமானது என்று எனக்கு தெரியும். ஆனா நீங்க எனக்கு ஒரு சின்ன உதவியை செய்யலாம். அதாவது நான் எல்லா வழிகள்லையும் இங்க வந்தேன். அதனால குறைஞ்சபட்சம் எனக்கு ஒரு உதவியை செஞ்சு உங்களோடு இழுத்து சென்றதை விட்டு விடுங்கள். எத்தனை பேர் நம்புறீங்க? அதாவது உங்க தவறுகளை ஏற்றுக்கிட்டு அதை பயன்படுத்துறதுக்கு தேவன் போதுமானவர்னு நீங்க நம்புறீங்களா? அவர் நிச்சயமா இருக்காரு. எண்ணாகமம் 13:1-3 வரை. கானான் தேசத்தை ஆராய்வதற்கும் சுற்றி பார்ப்பதற்கும் மனிதர்களை அனுப்பும்படி கர்த்தர் மோசேயிடம் கூறினார். அவர்கள் வாக்களிக்கப்பட்ட தேசத்தை என்று அழைத்தார்கள். பால் மற்றும் தேன் மற்றும் நீங்கள் கற்பனை செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயமும் நிறைந்த இந்த நிலத்தை அவர்களுக்கு கொடுக்கப் போகிறேன் என்று தேவன் அவர்களிடம் சொல்லியிருந்தார். மேலும் அது கூறுகிறது, ஒவ்வொரு பிதாக்களின் கோத்திரத்திலும் ஒவ்வொரு பிரபுவாகிய புருஷனை அனுப்ப வேண்டும். ஒவ்வொருவருக்கும் அவர்களில் தலைவர் அல்லது தலைமைக்கு அனுப்புவீர்கள். எனவே அவர் கூறினார், ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்து ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்து அவர்களை இந்த நாட்டிற்கு அனுப்புங்கள். நான் உங்களுக்கு சொன்னது உண்மையா இல்லையா என்பதை பார்ப்பதாக உறுதியளித்தேன். இப்ப அது இங்க சரியான வார்த்தை இல்லை, ஆனா அவங்க என்ன செஞ்சாங்கன்றது தான் சாராம்சம். ஆண்டவரின் கட்டளைப்படி மோசே பார்வோன் வனாந்தரத்திலிருந்து சாரணர்களை அனுப்பினார். அவர்கள் அனைவரும் இஸ்ரவேலர்களின் தலைவர்களாக இருந்தனர். அவர்கள் தலைவர்கள் என்பதை அவர் வலியுறுத்துகிறார். மேலும் நல்ல தலைமைத்துவமாக இருந்தால் மக்கள் தலைமைத்துவத்தை பின்பற்றுவார்கள். எனவே தலைவர்கள் திரும்பி வந்து, இது ஒரு நல்ல நிலம், தேவன் வாக்குறுதி அளித்த பலன் அங்கே உள்ளது, உள்ளே போவோம் என்றார்கள். அத்தகைய தலைவர்களை பின்பற்ற தொடங்கி இருப்பார்கள். உங்களுக்கு தெரியும், இது போன்ற ஒன்று, இதை நீங்க இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. ஆனா நிலத்தை வைத்திருப்பது போன்ற ஒன்று, அதனுடைய அர்த்தம் என்ன? அதாவது நீங்க உள்ள போய் நிலத்தை எடுக்க முடியாது. நீங்க அந்த வார்த்தையை அதனுடைய அசல் மொழியில தேடுனா, நிலத்தை சொந்தமாக்குறதுக்கு நீங்க அங்க வசிக்கிற மக்களை அகற்றணும் அப்படிங்கிறத நீங்க பார்க்கலாம். நீங்க சில பிசாசுகளை விரட்டி அடிக்க வேண்டியிருக்கலாம். ஆனா தேவன் வாக்குறுதி அளித்த மற்றும் அவருடைய வார்த்தையிலோ உங்களுடைய வார்த்தையிலோ உங்களுக்கு சொல்லியிருக்கிற நிறைய விஷயங்கள் இருக்கு. சில பொய்களை தேவன் வெளிப்படுத்த நீங்க அனுமதிக்கணும். இன்னைக்கு இங்க இருக்கிற மக்கள் எத்தனை பொய்களை நம்புறாங்கன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இன்னும் நான் நம்புற எந்த பொய்யை பத்தியும் எனக்கு தெரியாது. ஆனா நான் இன்னும் சில விஷயம் வச்சிருக்கேன். சில அங்க. எனவே உங்களுக்கு சொந்தமானதை ஆக்கிரமிச்சிருக்கிற எதிரிகளோடு நீங்க முதல்ல ஒப்பந்தம் செய்யணும். புரியுதா? ரத்தம் மீட்டது. நாம கிறிஸ்துவோடு இணை வாரிசுகள். அவர் தகுதியுடையவர் மற்றும் தேவனிடமிருந்து நமக்கு தேவையானதை நாம பெற்றுக்கொள்றோம். ஆனா சில விஷயத்தை நான் சமீபத்தில் கத்துக்கிட்டேன். நான் இதை விரும்புறேன்னா, நாம தேவனால தத்தெடுக்கப்பட்டவங்க, மீட்கப்பட்டவர்கள் அப்படின்னு பைபிள் சொல்லுது. மற்றும் நாம் கிறிஸ்துவோட இணை வாரிசுகள். மற்றும் ரோமானிய சட்டத்தின் கீழ்
ஒரு தந்தை இயற்கையாக பிறந்த மகனை இழக்க விரும்பினால் அவரால் முடியும். ஆனால் அவருக்கு தத்தெடுக்கப்பட்ட மகன் இருந்தால் எந்த காரணத்திற்காகவும் அவரை பிரித்தெடுக்க முடியாது. பைபிளில் பல அருமையான விஷயங்கள் இருக்கு. நான் 45 வருஷங்களா வார்த்தைகளை படிச்சுட்டு வரேன். அதாவது கடந்த 2 அல்லது 3 வாரத்துல எனக்கு தெரியாத 3 அல்லது 4 விஷயங்களை கண்டுபிடிச்சேன். நான் அப்படித்தான். நாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறோம். எனவே அந்த காரியத்தை நம்மிடமிருந்து யாரும் எடுக்க முடியாது. அது நம்முடையது. நாம் என்ன செய்கிறோமோ அது நம்முடையதல்ல. இயேசு நமக்காக என்ன செஞ்சாரோ அது நம்முடையது. ஆமென். ஆனால் ஆனால் நீங்க அதை முதல்ல நம்பணும். அதை தீர்க்கமா நீங்க நம்பணும். நீங்க தவறு செஞ்சாலும் கூட இது என்னுடையது பிசாசே, நீ அதை என்கிட்ட இருந்து எடுக்க முடியாதுன்னு சொல்றதுக்கு நீங்க போதுமான அளவு தைரியமாக இருக்கணும். அதுக்கு முதல்ல நீங்க தேவனை நம்பணும். தேவன் அவர்களுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். ஆனால் நம்மை போலவே அவர்களும் அதை நம்பினார்கள். ஆனா அவங்க அதை நம்பினாங்கன்னு உறுதியா தெரியல. நாங்க ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்து ஒரு தலைவர் தேர்ந்தெடுத்து உங்களுக்கு நாங்க சொன்னது சரியா இல்லையான்றதை பார்க்க, நிலத்தை உளவு பார்க்க அவர்களை அனுப்புவோன்னு தேவன் சொன்னாரு. எண்ணாகமம் 13 வசனங்கள் 23, 33 அது சொல்லுது. அவர்கள் எஸ்கோல் பள்ளத்தாக்கு மட்டும் போய் அங்கே ஒரே குலையுள்ள ஒரு திராட்சை கொடியை அறுத்தார்கள். நீங்க கடைக்கு போய் ஒரு சின்ன திராட்சை பழத்தை எப்படி வாங்குவீங்கன்னு உங்களுக்கே தெரியும். அவங்க என்னுடைய ஹோட்டல் அறையில சில திராட்சை பழங்களை வச்சிருந்தாங்க. அவைகளின் சிறிய கூட்டம் அங்க இருந்தது. அங்க சுமார் 3 கொத்துகள் இருந்தது. அதுல ஒன்றை நான் பிடிச்சு இழுத்தேன். என் உள்ளங்கையில் அதை பிடிச்சுக்கிட்டேன். ஆனா அந்த ஒரு திராட்சை கொலைய அவங்க ஒரு தடியில கட்ட வேண்டி இருந்தது. 2 ஆண்கள் அதை எடுத்து செல்ல வேண்டி இருந்தது. தேவன் அவர்களுக்கு வாக்குறுதி அளித்த நிலம் எவ்வளவு வளமானதாக இருந்தது தெரியுமா? நம்மில் பலர் ஒரு சிறிய கிளஸ்டரை சுற்றி போறாங்கன்னு நான் நினைக்கிறேன். உண்மைதானே? தேவன் நமக்கு கொடுக்க விரும்புகிற கிளஸ்டரை எடுத்துட்டு போக நமக்கு உதவி செய்ய ஒரு ஜோடி மக்களை பெற வேண்டியிருக்கும். தேவன் நமக்காகவும் நம் மூலமாகவும் செய்ய விரும்புறது நம்ம கற்பனை செஞ்சு பார்க்க முடியாததை விட அதிகம். ஆனா நீங்க அதை நம்பணும். நீங்க நம்புறது போலவே அது உங்களுக்கும் பொருந்தும். 45 ஆண்டுகளுக்கு பிறகு நான் இன்னும் அதை கத்துக்கிட்டு இருக்கேன். நாளுக்கு நாள் என்னுடைய விசுவாசம் அதிகரிக்குது. என் நம்பிக்கை வலுப்பெறுது. ஏன்னா தேவன் செய்யறதை நீங்க எவ்வளவு அதிகமா பாக்குறீங்களோ அவ்வளவு எளிதா அவர் உங்களுக்காக மற்ற விஷயங்களை செய்வார்னு நீங்க நம்பணும். அதனால தான் தேவன் கடந்த காலத்துல நமக்காக செஞ்ச எல்லா காரியங்களையும் நினைவு கூறணும்னு பைபிள் சொல்லுது. எனவே அவங்க உள்ள போனாங்க. அவங்க நிலத்தை உழவு பார்த்தாங்க. மேலும் இங்க அவங்க ஒரு திராட்சை குலையை வச்சிருக்காங்க. இது ஒரு நல்ல இடமா இருக்கணும். ஆனா அங்க சத்துருக்கள் இருந்தாங்க. அதுதான் நமக்கு பிடிக்காத பகுதி. உள்ள போய் திராட்சை பழங்களை பறிக்கிறதுல நாங்க மகிழ்ச்சி அடைவோம். ஆனா எதிரிகளை சமாளிக்க விரும்பல. வசனம் 25 அவர்கள் தேசத்தை சுற்றி பார்த்து 40 நாள் சென்ற பிறகு திரும்பினார்கள் என்று கூறுகிறது. அவர்கள் அங்கு 40 நாட்கள் தங்கினாங்க. அவர்கள் காதேசில் உள்ள பாரோன் வனாந்திரத்தில் உள்ள அனைத்து இஸ்ரவேலர்களிடமும் மோசேயிடமும் ஆரோனிடமும் வந்து அவர்களுக்கு வார்த்தையை கொண்டு வந்து அந்த நிலத்தின் கனிகளை அவர்களுக்கு காட்டினார்கள். அவர்கள், நீங்கள் அனுப்பிய நாட்டுக்கு நாங்கள் சென்றோம். நிச்சயமாக அதில் பாலும் தேனும் பாய்கிறது என்று மோசேயிடம் சொன்னார்கள். இது ஒரு நல்ல நிலம். ஆனால் அங்க நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னாங்க. ஆமென். ஆனால் எல்லாமே நல்லா இருக்கு. ஆமா, நீங்க எங்ககிட்ட சொன்னது போலவே இருக்கு. ஆனா அங்க வசிக்கிற மக்கள் வலிமையானவங்க. நகரங்கள் பாதுகாக்கப்பட்டவை, அவை மிக பெரியவை. ஏனோக்கின் குமாரரையும் கண்டோம், ராட்சசர்கள். நிலத்துல எப்பவுமே ராட்சசங்க இருக்காங்க. எப்பவுமே ஏதோ ஒண்ணு நம்ம விட பெரியது மாதிரி தோணும். அது நம்ம விட பெரியதா இருக்கலாம், ஆனா அது நம் தேவனை விட பெரியதல்ல. ஆமென். உலகில் இருப்பவர்களை விட என்னில் இருப்பவர் பெரியவர். மற்றும் அவை பெரியவை மற்றும் தைரியமானவை. அமலேக்கியர் தெற்கு தேசத்தில் வசிக்கிறார்கள். ஏத்தியரும் எபூசியரும் எமோரியரும் மலைநாட்டில் குடியிருக்கிறார்கள்.
நதியின் பக்கம் மேலும் மோசஸுக்கு முன்பாக மக்களை அமைதிப்படுத்திய காலேப், நாம் ஒரேடியாக மேலே சென்று அதை பிடிப்போம் என்று கூறினார். ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், சில சமயங்களில் நாங்கள் மரணம் என்று நினைப்போம். ஆனால் தேவன் உங்கள் இதயத்தில் சிலவற்றை செய்ய வைக்கிறார். விசுவாசம் இருக்கிறது, ஆனால் பகுத்தறிவு உள்ளே நுழைகிறது. நாம ஏற்கனவே பேசியிருக்கோம் அது எவ்வளவு ஆபத்தான விஷயம்னு. உங்களுக்கு நான் சொல்றேன், நான் என்ன செய்யறேனோ அதை செய்ய தேவன் ஏன் என்ன அழைச்சிருப்பாருன்னு உலகத்துல எந்த இயற்கையான காரணமும் இல்லைன்னு எனக்கு நிச்சயம் தெரியும். நான் ஒருபோதும் பேசினதில்லை, ஒருபோதும் பொதுவா பேசல. ஒரு பிரசங்கத்தை எப்படி ஒன்னா இணைக்கிறதுன்னு யாரும் எனக்கு சொல்லிக் கொடுக்கல. ஒரு புஸ்தகம் எழுதுறது எப்படின்னு எனக்கு சொல்லிக் கொடுக்க யாரும் இல்லை. நீங்க பெறக்கூடிய அனைத்து கல்வியும் சிறப்பானதுன்னு நான் நினைக்கிறேன். அது நல்ல கல்வி மற்றும் சரியான கல்வின்னா. ஆனா எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. ஆனா தேவன் உன்னை ஏதாவது செய்ய அபிஷேகம் செய்யும் போது, புரியுதா? அபிஷேகத்தை பத்தி நான் இன்னைக்கு போதுமான அளவு பேசுறதில்ல. நீங்க ஏதாவது செய்ய அபிஷேகம் செய்யப்பட்டா அது உலகில் உள்ள எல்லா வித்தியாசங்களையும் ஏற்படுத்துது. இதை செய்ய அபிஷேகம் செய்யப்படாத ஒருத்தர் எனக்கு பக்கத்துல நிக்கலாம், நான் சொல்றது அவங்க வார்த்தையா பேசலாம், அது உங்க இதயத்துக்குள்ள நிச்சயமா நுழையாது. ஆக அது உண்மையிலேயே வித்தியாசத்தை ஏற்படுத்தும் நபர் அல்ல, இது வித்தியாசத்தை ஏற்படுத்தும் அபிஷேகம். மேலும் தேவன் யாரை வேணாலும் அபிஷேகம் செய்யலாம். ஒரு தீர்க்கதரிசியிடம் பேசுறதுக்கு கழுதையை கூட அவர் பயன்படுத்தினாரு. ஆமென். அந்த நிலத்துல ராட்சசங்க இருந்தாங்க. ஒருவேளை உங்களுக்கு சொந்தமான சில விஷயங்களை கூட சில ராட்சசங்க ஆக்கிரமிச்சிருக்கலாம். ஆனா காலேப், நாம் ஒருமுறை மேலே செல்லலாம்னு சொன்னாரு. காத்திருக்க வேண்டாம், இத பத்தி சிந்திக்க வேண்டாம், கோட்பாடு செய்ய வேண்டாம், ராட்சசங்களை பத்தி பேச வேண்டாம், போய் அதை பிடிப்போம். நீங்க கொஞ்சம் தைரியமா இருங்க. நீங்க பிசாசுக்கு பயப்படுறத விட பிசாசு உங்களுக்கு பயப்படணும். பிறகு நாம் அதை ஜெயிக்க முடியும்னு சொன்னாரு. ஆனா அவருடைய சக போர் சேவகர்கள், உங்களால எதையும் செய்ய முடியும்ன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருந்தாலும் சில சமயங்கள்ல உங்க நெருங்கிய நண்பர்களை சிலர் உங்ககிட்ட பேச முயற்சிப்பாங்கன்றது உங்களுக்கே தெரியும். உங்க கனவுகளை பிற மக்களோட பகிர்ந்துக்கும் போது எச்சரிக்கையா இருக்கிறது முக்கியம். ஏன் தெரியுமா? தேவன் உங்ககிட்ட பேசினாரு, அவங்க கிட்ட பேசல. தேவன் உங்ககிட்ட பேசுறதுனால நீங்க அதை விசுவாசிக்கலாம், அது எவ்வளவு அபத்தமா தோணினாலும் பரவாயில்ல. அதாவது நீங்க உலகம் முழுவதும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க போறீங்கன்னு தேவன் என்கிட்ட சொன்னது போல உணர்ந்த, அது வெறும் முட்டாள்தனம். ஆனா நான் அதை நம்பினேன். மற்றவங்க கிட்ட நான் சொன்னப்போ அவங்க என்கிட்ட என்ன சொன்னாங்க தெரியுமா? நீங்க அதுக்கு சரியான நபரே இல்லை. யாரோ என்கிட்ட சொன்னாங்க, நீங்க உலகம் முழுக்க போய் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க போறீங்கன்னு நினைச்சீங்களா? நினைச்சேன். நான் ரொம்ப உற்சாகமா இருந்தேன். ஆனா தேவன் உங்களுக்கு ஏதாவது செய்யும் போது அவர் உங்களுக்கு விசுவாசத்தை பரிசா அளிக்கிறாரு தெரியுமா? நான் உன்னோட பெரிய அழகான பஸ் அங்க பார்த்தேன் நட்டாலி. நான் ஒரு பேருந்துல உலகம் முழுக்க பயணம் செய்யணும்னா நீங்க செய்ய வேண்டியதை செய்ய தேவன் உங்களுக்கு கிருபை அளிக்கிறாரு. அதே சமயம் நான் செய்ய வேண்டியதை செய்யறதுக்கான கிருபையை அவர் எனக்கு கொடுக்கிறாரு. ஆக நாம நம்ம பத்தி பெருமை பேசுறதை நிறுத்தணும். ஏன்னா அவர்கிட்ட இருந்து விலகி நாம எதுவுமே செய்ய முடியாது. ஆனா தேவன் உங்களை ஏதாவது செய்ய முடிய அழைக்கும் போது அவர் விசுவாசம் என்னும் வரத்தை உங்களுக்கு தர்றாரு. ஆனா நீங்க அதை மற்ற மக்களோட பகிர்ந்துக்கும் போது அவங்களுக்கு அந்த விசுவாசத்தின் வரம் இல்லை. அதனால அவங்களால அதை இயற்கை மற்றும் கடவுளிலும் மட்டுமே அதை பார்க்க முடியும். 1 கொரிந்தியர் 1 பைபிள் சொல்லுது, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். அதனால் எந்த மனிதனும் மகிமையை தானே எடுத்துக்கொள்ள முடியாது. தேவன் மக்களை பயன்படுத்துறாரு, அது அவர்தான். அவங்க இல்லைங்கிறத உங்களுக்கு நிரூபிக்க ஒருபோதும் பயன்படுத்த முடியாதுன்னு நீங்க உறுதியா நம்பும் நபர்களை தேவன் பயன்படுத்துறாரு. ஆமென்.
காலேப் கூறினார், நாம் அதை பிடிக்க முடியும். அவர் முழு விசுவாசத்தோடு இருந்தார். அவங்க ஆமா, ஆனா அவரது சக சேவகர்கள் அந்த மக்களுக்கு எதிராக நம்மால் மேலே செல்ல முடியாது, ஏனென்றால் அவர்கள் நம்மை விட வலிமையானவர்கள் என்று கூறினார்கள். அவங்க தேவனை நம்பாம தங்களையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நீங்க ஏதாவது செய்ய புறப்படும் போது தேவன் மீது உங்க கண்களை வைக்கணும். ஆனா நீங்க அதை செய்ய முடியாதுன்னு நான் உங்களுக்கு சொல்ல முடியும். வசனம் 32 நான் விரும்புறேன். அதனால் அவர்கள் இஸ்ரவேலர்களுக்கு ஒரு கெட்ட அறிக்கையை கொண்டு வந்தார்கள். உண்மையில் அவர்கள் கொண்டு வந்தது எதிர்மறையான அறிக்கைதான். ஆனால் தேவனுக்கு எதிர்மறையானது தீமை. ஏனென்றால் அவர் உங்களை கொண்டு செல்ல அழைத்ததை செய்வதிலிருந்து அது உங்களை தடுக்கிறது. எனவே அந்த சேவகர்கள் நிலத்தை பற்றி ஒரு மோசமான அறிக்கையை கொண்டு வந்தார்கள். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். அவர்கள் ராட்சதர்கள். ஆனால் இப்போது வசனம் 33 கவனமாக கேளுங்கள். அங்கே நாங்கள் ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். மற்றும் இங்கே இந்த அடுத்த வசனம் அதன் தொடர்ச்சியாக என்ன சொல்கிறதென்றால், நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுவே நீங்க சித்தரிக்க போகும் படம். மற்றவங்களும் இதைத்தான் நினைக்கிறாங்க. மறுபடியும் சொல்றேன், நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அத நீங்க செய்ய போறீங்கன்றதை நீங்க உணராவிட்டாலும் கூட நீங்கள் சித்தரிக்க போகும் படம். ஏன்னா நீங்க எதை நம்புறீங்களோ அது உங்க வாயிலிருந்தும் உங்க செயல்கள் மற்றும் உங்க அணுகுமுறையின் மூலமும் வெளிவர போகுது. இப்ப நீங்க உங்க மேல நம்பிக்கை கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா தேவன் மீது நம்பிக்கையா இருக்கணும். அவர் சொல்றதை நீங்க பெறலாம், உங்களால முடியும். மேலும் அவர் சொல்றதை நீங்க செய்ய முடியும். யாரும் உங்களை பத்தி பேச அனுமதிக்க கூடாது. உங்களுடைய சுய உருவம் உங்க இதயத்துக்குள்ள நீங்க எடுத்துச் செல்லும் படம் போன்றது. உங்களில் பெரும்பாலானவர்கள், உங்களுக்கு குழந்தைங்க இருந்தா உங்க குழந்தைகளோட படம் உங்கள்கிட்ட இருக்கா? நீங்க உங்க தொலைபேசியை தொடைங்க. நாங்க எங்க பர்ஸ்ல படத்தை எடுத்துட்டு போறது வழக்கம். இப்ப நாங்க தொலைபேசியை துடைப்போம். ஓ, உங்க படங்களை எனக்கு காண்பிக்கிறதுல நீங்க மகிழ்ச்சி அடைறீங்க. ஒரு விஷயம் சொல்றேன். மைக்கின் மனைவி பெனி, அவங்களோட மகள்களில் ஒருத்தர் ஜாக்கெட்லாம் வடிவமைக்கிறாரு. நான் இன்னைக்கு சொன்னேன், லீ எப்பவாவது அவ என்ன டிசைன் செய்யறான்றதுக்காக படங்களை உங்களுக்கு அனுப்புறாளா? ஆமா, அவ ட்ரெஸ் எல்லாம் செய்யறா. நீங்க ஆடைகளை பார்க்கணுமா? நாம நம்முடைய சுயத்தின் ஒரு படத்தையும் எடுத்துக்கிட்டு போறோம் நம்ம இதயத்துக்குள்ள. நம்ம பத்தின உங்க படம் என்ன? உண்மையே சொல்லணும்னா இது நீங்க நினைச்சு கூட பார்க்காத ஒண்ணா இருக்கலாம். ஆனா இன்னைக்கு அதை பத்தி சிந்திக்கும்படி கேட்டுக்கிறேன். ஏன்னா உங்களுடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள் அழகாக இல்லை. மறந்துடாதீங்க, நீங்க இயற்கையில இல்லை, கிறிஸ்துவில் உங்களை பார்க்கணும்னு நான் விரும்புறேன். அதைத்தான் கேட்கிறேன். வாக்களிக்கப்பட்ட தேசமாகிய பல ஆச்சரியமான விஷயங்களை கொண்டு தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். வாக்களிக்கப்பட்ட தேசத்தை வந்தடைந்த நம்மில் இது எளிதான பயணம் அல்லங்கிறத உங்களுக்கு சொல்றேன். இருந்தாலும் நீங்க விடாமுயற்சியோடு இருந்து ஒருவேளை 40 அல்லது 50 ஆண்டுகளுக்கு பிறகு நான் வாக்குறுதி அளிக்கப்பட்ட தேசத்துல வாழறேன்னு இறுதியா அறிவிக்கலாம். நீங்க திரும்பி பார்த்து சொல்லலாம், இது உண்மைதான். நீங்க ராட்சசர்களை தோற்கடிக்க முடியும். தற்போதைய குடியிருப்பாளர்களை அப்புறப்படுத்துறத பத்தின அந்த பகுதியை நாம உணரல. இதனால நிலத்துக்குள்ள போய் ஆக்கிரமிக்க முடியும். நாம் தேவன்னு தான் நினைக்கிறோம். அவர் நமக்கு ஏதாவது வாக்குறுதி அளித்தார், அது நம் மீது விழும். ஆனா நான் எல்லா நேரத்திலையும் சொல்றேன், நாம தேவனின் பங்காளிகள். அவர் அதை எல்லாம் செய்ய மாட்டாரு. அவர் தன் பங்கை செய்கிறார், மேலும் அவர் நம் பங்கை செய்ய அருளுகிறார். ஆனால் நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சோம்பேறியாக இருந்தால், ஆமா நான் ஆன்மீக சோம்பேறின்னு சொன்னேன், மற்றும் ஆன்மீக சோம்பேறிகள் தங்களுக்கான வார்த்தையை படிக்க விரும்புவதில்லை. அவர்கள் வேறு யாரையாவது ஸ்பூன் ஃபீடிங் செய்யணும்னு விரும்புறாங்க.
நான் ஒவ்வொரு காலையிலும் ஜாஸை கேட்பேன். அது போதுமானதா இருக்கும். இல்ல அது நடக்காது. ஆமா, அது உங்களுக்கு உதவும். ஆனா, அது உங்களுக்கு மிக உதவும் வழி உங்களுக்கு தெரியுமா? ஜாய்ஸ் பேசும்போது நீங்க சில குறிப்புகள எடுத்துட்டு, குறைஞ்சபட்சம் 30 நிமிஷங்களாவது செலவழிச்சா நல்லாருக்கும். நான் பகிர்ந்து கொண்ட என்னுடைய அனுபவங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் கூட, அது உங்களுக்கு நிச்சயமாக உதவி செய்யும். ஒவ்வொரு முறையும் உங்கள பத்தி நீங்க ஒரு நல்ல அல்லது மோசமான எண்ணத்த நினைக்கும்போது, அது உங்களுக்குள்ள மேலும் மேலும் பதிஞ்சிரும். நீங்க நினைக்கிறது இறுதியில உங்க வாயிலிருந்து வெளிவர்றது, அது உங்க அணுகுமுறையில நுழையுது. பிறகு அது உங்க உணர்ச்சிகளுக்குள்ள நுழையுது. பிறகு நீங்க மத்தவங்கள பத்தி சிந்திக்க ஆரம்பிக்கிறீங்க. ஒரு முறை எனக்கு ஒரு உதவியாளர் இருந்தாரு. அவரு ரொம்ப ரொம்ப புத்திசாலி, அத விட ரொம்ப நல்லவரு. ஆனா, அவருக்கு எந்த நம்பிக்கையும் இல்ல. என்னால அவளோடு இனி வேலை செய்ய முடியல. ஏன்னா, அவ என் பக்கத்திலேயே இருந்தா. உங்கள தொந்தரவு செய்றவங்க யாராவது வரும்போது, நம்மால அவங்களோட வேலை செய்ய முடியாது. என்னால உங்களுக்கு ஒரு வேலைய ஒதுக்க முடியல. பிறகு அத முடிக்க உங்களுக்கு தேவையான உத்தரவாதத்த என்னால குடுக்க முடியலங்கிற மாதிரி தோணும். அவளுக்கு எந்த நம்பிக்கையும் இல்லாததால, நான் அவ மேல இருந்த நம்பிக்கையே இழந்தேன். அவளால அத செய்ய முடியும்னு நான் உறுதியா நம்பாததால, அத அவளுக்கு குடுக்கறதுக்கு பதிலா நானே அந்த விஷயங்கள செஞ்சேன். ஆகவே, நீங்க வீட்டுக்கு போகும்போது, உங்கள பத்தி நீங்க எப்படி உணர்றீங்கன்றத பத்தி சிந்திக்கிறது நல்லது. உங்கள பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தேவனின் உதவியோட நீங்க வாழ்க்கையில செய்ய வேண்டியத செய்ய முடியும்னு நீங்க நம்புறீங்களா? இல்ல நீங்க உங்கள நம்புறீங்களா? இது உங்களுக்கு அதிகம். அது ரொம்ப கடினமானதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, மிக கடினமான எதையும் செய்ய தேவன் நமக்கு ஒருபோதும் சொல்வதில்லை. அதுதான் நமக்கு மிகப்பெரிய சாக்கு. நான் படிக்க முயற்சி பண்ணேன். ஜாய்ஸ் எனக்கு பைபிள் புரியல. பின்னர் மற்றொரு மொழிபெயர்ப்பை வாங்கி, நீங்க புரிஞ்சுக்கக்கூடிய ஒண்ண கண்டுபிடிக்கிற வரைக்கும் தோண்டிக்கிட்டே இருங்க. நீங்க படிக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கற்பிக்கணும்னு ஜெபிங்க. ஆமென். பாதுகாப்பின்மை இப்போது ஒரு தொற்று நோய் போன்றதுன்னு அவங்க சொல்றாங்க. பாதுகாப்பற்ற பலரால் இந்த உலகம் முழுவதும் நிரம்பி இருக்கிறது. அது பாதுகாப்பின்மையின் தொற்று நோயாக கருதப்படுகிறது. எனவே பாதுகாப்பற்ற மக்கள் அவர்கள் நிர்வகிப்பது கடினம். ஏன்னா நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். அவங்க சீக்கிரம் புண்படுத்தப்படுறாங்க, சீக்கிரம் காயப்படுத்தப்படுறாங்க. எப்பவுமே அவங்கள திருத்த முயற்சிக்காதீங்க. ஏன்னா அவங்க தங்களை பத்தி நல்லா உணராததால அது ஒரு முறிவுக்கு வழிவகுக்கும். ஆமென். மற்றும் அவங்க விஷயங்களை கற்பனை செய்றாங்க. அவங்க நிராகரிக்கப்படுறத அவங்களே கற்பனை செய்றாங்க. யாரோ அவங்கள நிராகரிக்காத போது மக்களுக்கு அவங்கள பிடிக்கலன்னு அவங்க கற்பனை செய்றாங்க. ஓ, நான் ரொம்ப ஆபத்தானவனா இருந்தேன். நான் இருந்ததை நான் அறியல. நான் அது போல இருந்தேன்னு நினைச்சேன். நான் கடினமானவன், யாருமே என்ன மதிக்க மாட்டாங்கன்னு நீங்க சொல்லும்போது முகத்தை தூக்குறது கூட உங்களுக்குள்ள இருக்கு. இன்னும் அடி பாதாளத்துக்கு நீங்க போயிடுவீங்க. எங்களுக்கு 2 வாழ்க்கை இருக்கு. நாம வாழற வெளி வாழ்க்கை மற்றும் உள்ளான வாழ்க்கைன்றது எல்லாருக்கும் தெரியும். அந்த இன்னொரு வாழ்க்கை என்பது மனிதனுக்கு உள்ள இருக்கணும். ஆத்துமா குணமடையணும். டேவும் நானும் எப்பெல்லாம் ஒரு விஷயத்தை ஒத்துக்க முடியாம போகுதோ அப்பெல்லாம் அவர் என்னை பத்தி கவலைப்படாத மாதிரி எப்பவும் புண்பட்டு நிராகரிக்கப்பட்டதா நான் உணர்றேன். தேவன் எனக்கு கற்பிக்க வேண்டியிருந்தது, உங்க கருத்தோட அவர் உடன்படாததால அவர் உங்களை நேசிக்கலன்னு அர்த்தமே இல்ல. உங்க கருத்தை விட வேறுபட்ட கருத்தை கொண்டிருக்கிறதுக்கான சுதந்திரத்தை நீங்க மக்களுக்கு வழங்கணும். ஏன்னா நீங்க செய்யற எதையுமே அவங்க ஒரே மாதிரியா உணர மாட்டாங்க. மற்றபடி நமக்கு சுதந்திரம் இல்லை, எல்லாமே கட்டுப்பாடு தான். உங்களை நீங்களே விரும்புறது ரொம்ப அற்புதமானது. உங்களுக்கு தெரியும், நீங்க மத வட்டங்கள்ல வந்தா நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். மத வட்டங்கள், நீங்க உங்களை விரும்புறீங்கன்னு தைரியமா சொல்லுங்க. அதாவது நல்ல துவக்கம். என்ன?
நான் பென்சில்வேனியாவில் ஒரு முறை இருந்தேன். வெள்ளிக்கிழமை ராத்திரி சனிக்கிழமையும் பேப்பர் வெளிவந்து அதில் மேயர் தன்னைத்தானே விரும்புறதா சொல்றான்னு சொல்லப்பட்டிருந்தது. நீங்க நினைக்கிற மாதிரி ஐயோ நான் ஒரு பரிதாபகரமான புழுன்னு நான் சொல்லியிருந்தேன், அது ஒரு பாவம். அது நான் தான். நான் ஒரு பயங்கரமான நபர். அவங்க என்ன நல்லவளா நினைச்சிருப்பாங்க. ஒரு மதத்தை பின்பற்றுவதற்கும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு சொல்றேன். உங்களுக்கு எந்த நம்பிக்கை இருந்தாலும் இயேசுவை நீங்க புரிஞ்சுக்கலைன்னா மதம் அதை உங்ககிட்ட இருந்து உறிஞ்சிடும். நான் பேசுறது பழைய செத்து போன உலர் பரிசேயர் மாதிரியான மதத்தை பற்றித்தான். இயேசு சொன்னாரு, நீங்க வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள் போன்றவர்கள், இறந்தவர்களின் எலும்புகள் நிறைந்தவர்கள். நீங்கள் எல்லோரிடமும் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள், ஆனால் அதை நீங்களே செய்வதில்லை என்றார். நமக்கு ஒரு ஆரோக்கியமான சுய படம் மிகவும் அவசியம். ஒரு நல்ல மனப்பான்மை எப்படி பெறுவது அப்படிங்கறத நீங்க கத்துக்கலனா ஒருபோதும் உங்கள் தேவனால் நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை நீங்க அடைய போறதில்ல. அதனாலதான் உங்க தவறுகளை விட்டுட்டு தேவனை நம்புறது ரொம்ப முக்கியம்னு சொல்றேன். தேவனை நம்புங்கள். நாங்க அவங்களுக்காக வருந்துறதில்ல. நிச்சயமா நாங்க அவங்களுக்காக வருந்துறோம். கடவுள் விரும்பாததை நான் செய்யும் போது அது என் இதயத்தை உடைக்குது. இருந்தாலும் நான் அதை இழுக்க முடியாதுங்கிறத அனுபவத்தின் மூலமா கண்டுபிடிச்சேன். நேற்றைய தவறுகளை நீங்க இன்னைக்கு தொடர முடியாது. இது எல்லாமே எடுத்து செல்ல முடியாத அளவுக்கு அதிகமாயிடுச்சு. நீங்க அதை விட்டுடணும். கடவுளுக்காக நீங்க செய்ய வேண்டிய வேலை இருக்கு. குற்ற உணர்ச்சியில தலை குனிஞ்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் உங்களால அதை செய்ய முடியாது. ஆமேன். அது ஒரு பெரும் சுமையாகுது. என்னிடம் வாருங்கள், வருத்தப்பட்ட பாரம் சுமந்து கொண்டிருப்பீர்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். நாம தேவனுடைய விருப்பத்துக்கு மாறா செல்ல முடியாது. நீங்க விரும்புற எதையுமே உங்களால செய்ய முடியாது. ஆனா அவர் உங்களை செய்ய சொல்ற எதையுமே உங்களால செய்ய முடியும். கடவுள் உங்களுக்கு எதை செய்ய சொன்னாலும் அது மற்றவங்களுக்கு பைத்தியமாக தோன்றினாலும் உங்க இதயத்துல தேவன் உங்ககிட்ட பேசியிருக்காருன்னு நீங்க உறுதியா உணர்ந்தா அதை செய்யுங்க. அது என்ன தெரியுமா? நீங்க தவறு செய்யறதா நினைச்சா அதை அடியோடு கிள்ளி எறிய வேண்டாம். அதை மறுபடியும் செய்யக்கூடாதுன்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அடுத்த விஷயத்துக்கு போங்க. தோல்விங்கிறது வெற்றியோட ஒரு பகுதி. வெற்றியை நோக்கி நம்ம பாதையில நம்ம தோல்வி அடைகிறோம். நான் தவறு செஞ்சேன். தேவன் என்ன தொலைக்காட்சிக்கு வருமாறு அழைக்கிறதுக்கு முன்னாடி நான் தொலைக்காட்சிக்கு செல்ல முயற்சி பண்ணேன். சில சமயங்கள்ல உங்க இதயத்துல ஏதோ ஒண்ணு இருக்கும், அது தேவன் கிட்டேந்து வருது. ஆனா இது சரியான நேரம் இல்லை. அது என்னன்னா, சில சமயங்கள்ல குறிப்பா ஒரு இளம் கிறிஸ்தவரை கண்டறிய கடினமாகிருக்கும். நிறைய பேர் பைபிள்ல கூட அதே தவிர செஞ்சிருக்காங்க. அவங்க தங்களை விட கொஞ்சம் முன்னேறி இருக்காங்க. அதனால நான் நினைச்சேன், நான் டெலிவிஷனுக்கு போறேன். எனவே நாங்கள் வசிக்கிற செயின்ட் லூயிஸில் உள்ள ஒரு கேபிள் டிவி ஸ்டேஷனில் ஒரு ஸ்டூடியோவை வாடகைக்கு எடுத்தோம். என்னுடைய பெண் ஊழியர்களில் 4-5 பேரை அழைச்சிட்டு போனேன். ஒரு விவாத நிகழ்ச்சியை நான் நடத்தினேன். நான் அவங்ககிட்ட கேள்விகளை கேட்பேன், அவங்க பதில் சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சிக்கல் இருந்தது. நான் கேள்வி கேட்பேன், அதுக்கு நானே கேள்விக்கு பதிலளிப்பேன். ஏன்னா நான் ஒரு விவாத நிகழ்ச்சி தொகுப்பாளர் இல்லை. நீங்க கவனிச்சா நாங்க எங்க தொலைக்காட்சி நிகழ்ச்சியில நிறைய நேர்காணல்களை செய்ய மாட்டோம். மக்களை அழைச்சிட்டு வரதையும் நேர்காணல் செய்யறதையும் விரும்புகிறோம். எடுத்துக்காட்டா அடுத்த வாரம் டே ஸ்டார் மற்றும் டிபிஎன்கிற என்னுடைய வீழ்ச்சி புத்தகங்களுக்கு 2 மணி நேர நேர்காணல்களை செய்ய போறேன். அதைத்தான் அவங்க செய்யறாங்க. எல்லா நேரத்திலையும் மக்கள் வர்றாங்க, அவங்க அவங்கள நேர்காணல் செய்யறாங்க. ஆனா நான் அதை முயற்சி பண்ணேன். விருந்தினர்கள் பேச அனுமதிக்க ஜாய்ஸ் கிட்ட தயவு செஞ்சு சொல்லுவீங்களான்னு மக்கள் எங்களுக்கு கடிதம் எழுதுனாங்க தெரியுமா? அதாவது அவங்க முதல்ல வந்து என்கிட்ட சொன்னப்போ நான் அப்படித்தான் இருந்தேன். எனக்கு அது பிடிக்கவே இல்லை. ஏன்னா நீங்க என்னோட நிகழ்ச்சியில இருந்து நீங்க சரியான விஷயத்த சொல்லலைன்னா அதுக்கு நான் தான் பொறுப்பேற்கணும். நாங்க சரியான பாதையில திரும்ப போறோம். ஆக நான் சொன்னேன், உங்களுக்கு என்ன தெரியும், நான் அப்படி இல்லை, நம்மால மட்டுமே செய்ய முடியும். வேற யாரும் அதை சிறப்பா செய்யறதால உங்களால அதை செய்ய முடியாது. தேவன் உங்களை என்ன செய்ய அழைச்சார் அதை மட்டுமே நீங்க செய்யணும். ஆமென்.
அதனால 6 மாதங்கள்ல அந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலேருந்து எங்களுக்கு ஒரு அஞ்சல் கிடைச்சது. இது வேலை செய்யாதுன்னு நான் சொன்னேன். சரி, அப்படின்னா தேவன் எங்களை தொலைக்காட்சிக்கு போக சொன்னபோது நாங்க அதிர்ச்சி அடைஞ்சோம். அது எப்படி செய்யறதுன்னு தெரியாது. அதுக்காக தேவன் காத்திருந்தாரு. நாம் மனத்தாழ்மையோடு இருக்கணுங்கிறதுக்காக அதை நம்மால செய்ய முடியாதுங்கிறத உணரணும். அதுக்கப்புறம் தான் அதை செய்ய முடியும். ஆமேன். வேற ஏதாவது நான் பகிர்ந்துக்கணும் போல உணர்றேன். சில சமயம் நீங்க நீண்ட நேரம் எதையாவது செஞ்சுட்டு இருப்பீங்க, பிறகு திடீர்னு தேவனோட செயல்கள் அனைத்தும் முடிஞ்சிடும். அதுவும் கடினமான ஒரு விஷயம்தான். ஏன்னா நீங்க என்ன செய்யறீங்களோ அதை நீங்க விரும்புறீங்க, நீங்க அதை அனுபவிச்சுட்டு வரீங்க, நீங்க அதை சிறப்பா செஞ்சிருக்கீங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா திடீர்னு எதுவுமே வேலை செய்யல. அது வேலை செய்யாது, வெறுமனே பயமுறுத்தும். நீங்க இனிமே அதை அனுபவிக்கல. இந்த மாதிரி ஏதாவது நான் 5 வருஷம் செயின்ட் லூயிஸ்ல இருக்கிற தேவாலயத்தில் வேலை பண்ணேன். 5 வருஷம் பைபிள் படித்தேன். 5 வருஷம் தேவாலயத்தில் வேலை செஞ்சேன். அந்த வேலை எனக்கு பிடிச்சிருந்தது. நான் நிறைய பிரசங்கம் செய்யணும். பைபிள் பள்ளியில் கற்றுக்கிட்டேன். ஒவ்வொரு வியாழன் காலையிலையும் 400-450 பேர் வரக்கூடிய ஒரு பெரிய பெண்கள் கூட்டம் நடைபெற்றது. அது ஒரு ஒழுக்கமான சபை. போதகர் ஊருக்கு வெளியே இருந்தபோது அவர் பெரும்பாலான போதனைகளை செய்ய வேண்டியிருந்தது. என்னுடைய ஊதிய செக்கை நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. அது ரொம்ப நல்லாவே இருந்தது. நான் இப்போதான் தொடங்கினேன். வேலைக்கு போக நான் விரும்பலை, கூட்டங்களுக்கும் போக விரும்பலை. உங்களுக்கு தெரியும், வாராந்திர கூட்டங்கள். எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல, எனக்கு என்ன நேர்ந்தது. பிரார்த்தனை கூட்டங்களுக்கு செல்ல விரும்பலை. நாங்கள் ஒவ்வொரு செவ்வாய் இரவும் தேவாலயத்தில் இருந்தோம். நான் என் இருக்கையில் அமர்ந்திருந்தேன். முன்வரிசையில் எனக்கு ஒரு இருக்கை இருந்தது, அதில் என்னுடைய பெயர் இருந்தது. அது நம்ம முக்கியமானவராக உணர வைக்கிறது இல்லையா? எனக்கு தனிப்பட்ட பார்க்கிங், இருக்கை ரெண்டுமே என் பெயரால் முத்திரையிடப்பட்டது. நம்ம வாழ்க்கையில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக்குற விஷயங்கள் நம்ம வயசாகும்போது முற்றிலும் அர்த்தமற்றதாக மாறுது. ஆச்சரியமா இருக்கு. இப்போ நான் திரும்பி பார்க்குறேன். எனக்கு 35 வயசாக இருந்தப்போ முக்கியமானதுன்னு நான் நினச்ச விஷயம் வெறும் முட்டாள்தனங்கிறத இப்போ உணர்றேன். உண்மையிலேயே முக்கியமான ஒரே விஷயம் என்னன்னா, நாம வாழ விரும்புகிற வாழ்க்கையை தேவனுக்கு முன்னாடி வாழறோம். அதனால தேவன் என்கிட்ட பேசுறத நான் கேட்டேன். நீ இங்க என்ன செய்யற? சர்ச்சுக்கு போறேன், இன்னைக்கு டியூஸ்டே நைட். தேவன் உண்மையிலேயே சொன்னாரு, நான் உன்னோட முடிச்சுக்கிட்டேன்னு. எனக்கு அவமானம் ஆயிடுச்சு. நான் இல்லாம நீங்க எப்படி தேவாலயத்தை நடத்த போறீங்க? சொல்லுங்க. ஆனா தேவனுக்கு நான் இனிமே அங்க தேவையில்லை. நான் என் பங்கை செஞ்சேன். என்ன ஊழியரா பொறுப்பேற்கணும்னு தேவன் விரும்பினாரு. மேலும் அவர் வடக்கு, தெற்கு, கிழக்கு மற்றும் மேற்கு நோக்கி செல் என்றார். சரி, அந்த முழு கதையும் சொல்ல போறதுல என்ன அது நீண்டது. ஆனா என்னோட எண்ணம் என்னன்னா, யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு விஷயத்துல நல்லவரா இருக்கும் பட்சத்துல இங்க கூட அப்படி யாராவது இருக்கிறதா நான் உணர்றேன். ஆனா தேவன் அவங்கள தூக்கி விட்டா, அவர் அதை செஞ்சிட்டா, நீங்க அதை செய்ய தேவையில்லை. 10 வருஷத்துக்கு நல்லா இருக்கலாம். ஆமென். மேலும் கடந்த சில வருஷங்களில் நான் சில விஷயங்களை விட்டு கொடுக்க வேண்டியிருந்தது. நான் நாட்டுக்கு வெளியில எங்க மிஷன் பயணங்களுக்கு செல்ல விரும்பினேன். வருஷத்துக்கு 3 முறை நான் ஒரே நேரத்தில் 3 வாரங்களுக்கு வெளியில போவேன். 4, 5 இல்லை 6 நாடுகளுக்கு நாங்க போய் எல்லா வெளிநாட்டு ஊழியத்தையும் செஞ்சோம். எங்களுக்கு அத்தகைய அனுகூலம் இருந்தது. அதாவது ஒவ்வொரு கதவும் எங்களுக்கு திறக்கப்பட்டது. எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. பின்னர் தொடங்கப்பட்ட விஷயங்கள் செயல்படவில்லை. எங்களுடைய விசாக்கள் ரத்து செய்யப்படும், நாங்கள் வாடகைக்கு எடுத்த மைதானங்கள் ரத்து செய்யப்படும். அது செயல்படவில்லை. அதாவது இது வேலை செய்யவில்லைன்னு நான் சொல்லும்போது எதை பற்றி சொல்கிறேன்னு உங்களை எத்தனை பேருக்கு தெரியும்? அது என்ன சோர்வடைய செஞ்சது. அதை செய்ய எனக்கு வயசாயிடுச்சு. நான் குறைவாக தேவைப்படுற விஷயங்களுக்கு என்ன கொடுக்க வேண்டியிருந்தது. இப்படி பல விஷயங்கள். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? விரைவிலேயே அல்லது அதுக்கு பிறகு உங்கள் முயற்சியை வரத்துடன் ஒப்பிட வேண்டும். நீங்க ஏதாவது ஒரு முயற்சியில் ஈடுபடுறது முயற்சியை நியாயப்படுத்த போதுமான பலனை தருதா? நான் அதை விட்டு கொடுக்க விரும்பல. இப்போ ஜிஞ்சர் போகணும், நான் போக போறது இல்லை. ஆனா தேவனுக்கு நன்றி, அவ அதை செய்ய அங்க இருக்கா. நீங்க பாக்குறது புரியுது. நாங்க வேற யாரையும் எதையும் செய்ய விட மாட்டோம்னு சுயநலமா இருக்க முடியாது. நீங்க அப்படி செஞ்சா நீங்க எழுதப்படுவீங்க.
ஆக தேவன் அதை செய்யுங்கன்னு சொல்லும்போது ஏதாவது செய்ய தயாரா இருங்க. ஆனா அதை விடுங்கன்னு தேவன் சொல்லும்போது அதை விட தயாரா இருங்க. ஆமென். எதையாவது விட்டுட்டா தேவன் உங்களோட உறவு முடிச்சிட்டாருனோ, நீங்க மதிப்பு மிக்கவர் இல்லைன்னோ சொல்லல. உங்க வாழ்க்கையில ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கிடுச்சுன்னு அர்த்தம். பாதுகாப்பற்ற நபரோட உறவில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவங்களுக்கு தொடர்ச்சியான உறுதிப்பாடு மற்றும் நிறைய பாராட்டுகள் தேவை. இல்லைன்னா அவங்க மன சோர்வடைந்து மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க. அவங்க அழகா இருக்காங்கன்னு நீங்க அவங்க கிட்ட 5 முறை சொல்ற வரைக்கும் அவங்க அழகா இருக்கிறதா உணர மாட்டாங்க. இந்த சமநிலைக்கு அப்பாற்பட்டது அவர்களோடு உறவு கொள்ள முயற்சிக்கிறவங்களுக்கு அடிக்கடி ஒரு சுமையா மாறும். மேலும் பாதுகாப்பற்ற நபரின் மனநிலையை கையாடுறதை விட உறவுகளை துண்டிக்க அவங்க விரும்புறாங்க. இங்க யாராவது அப்படி இருக்கீங்களா? நீங்க நினைக்கிற நபர் இங்க இல்ல, அதனால பயப்படாம கையை உயர்த்துங்க. இந்த அறையில உள்ளவங்க யாராவது உங்களை சோர்வடைய செய்யற ஒருத்தரோடு வேலை செய்யறீங்களா? மிக விரைவில் நீங்க உங்களுக்கு எந்த தேர்வும் இல்லாம இருக்க போறீங்க. யாரோ ஒருத்தர் உங்க வாழ்நாள் முழுவதையும் வெடிக்கட்ட அனுமதிக்க முடியாது. ஏனென்றால் தேவன் அவர்களை குணப்படுத்த அவர்களை அனுமதிக்க மாட்டார்கள். உங்களோடு நேர்மையாக இருக்க நிறைய பேர் உதவி செய்ய விரும்பல. அவங்க உட்கார்ந்து தங்கள் பிரச்சனைகளை நாள் முழுவதும் சொல்லவே விரும்புறாங்க. அவங்க உண்மையில உதவியை விரும்பல. உதவி செய்ய விரும்புற யாருக்குமே தேவன் உதவுவார். இப்படிப்பட்டவங்க சீக்கிரமா புண்படுத்தப்படுறாங்க. அவங்க தங்களை மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்க்குற வாய்ப்பு அதிகம். அவங்க தொடர்ந்து எல்லாவற்றிலும் முதலிடத்துல இருக்கணும். மேலும் அவங்க மதிப்பு மிக்கவங்கன்றதை நிரூபிக்க முயற்சி செய்யணும். அப்படி இல்லைன்னா அவங்க எதுவும் செய்யாம யாரோடு சேர்ந்து இல்லாம ஒதுங்கி இருக்கணும். அவங்க கிட்ட இருந்து 2 வார்த்தை கூட வாங்க முடியாது. ஒரு மோசமான சுய உருவம் கொண்ட ஒரு நபர் சில சமயங்கள்ல அதிகமா ஒட்டிக்கிட்டு இருக்கலாம். அவங்கள நீங்க முழுவதுமா கவனிச்சிட்டு இருந்தா திடீர்னு உங்களுக்கு ஒரு புதிய நிழல் கிடைச்ச மாதிரி. ஏறக்குறைய மறுபடியும் வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி. அது என்னுடைய அம்மா. அவள் இதயத்தை ஆசீர்வதியுங்கள். அவங்க எப்பவுமே எங்க அப்பாவை பார்த்து பயப்படுறாங்க. அதனால அவங்களுக்கு உண்மையான அன்பு இருந்ததில்லை. அதிர்ஷ்டவசமா அவர் இறப்பதற்கு 3 ஆண்டுகளுக்கு முன் அவர் மாறினார் மற்றும் காப்பாற்றப்பட்டார். இருந்தாலும் உங்களுக்கு ஒன்று சொல்றேன், அவரோட வாழறது வேடிக்கையா இல்லை. என் அம்மாவுக்கு அது பிடிச்சிருந்தது. உங்களுக்கு தெரியும், நான் ஒரு நல்ல மகளா இருக்க விரும்பினேன். அவங்க கிட்ட கவனம் செலுத்தினேன். அதனால நான் அவங்கள அழைக்க விரும்பினேன். ஆனா அவங்கள அழைச்சா அவங்க தினமும் 3 முறை என்னை அழைப்பாங்க. இதுல சொல்ல போனா நாள் முழுவதும் போன்ல உட்காந்து அவங்களோட அரட்டை அடிக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. அப்படிப்பட்ட ஒருத்தர்கிட்ட நீங்க பின்வாங்க முனைகிறீங்க. ஏன்னா அவங்க உங்க வாழ்க்கையை விழுங்குறத நீங்க விரும்பல. இங்க இருக்கிற உங்களோட நான் பேசுறேன். இங்க இருக்க விரும்பாத நபரோட நான் பேசல. நீங்க ஆச்சரியப்படுறீங்கன்றதுனால நான் உங்ககிட்ட பேசுறேன். உங்களை நீங்களே பார்த்து உங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களை பத்தி நீங்க எப்படி பேசுறீங்கன்னு உங்களை நீங்களே கேட்டுக்க நான் விரும்புறேன். நான் இதை நேத்தே செஞ்சேன். ஆனா இன்னைக்கு மறுபடியும் சொல்றேன், வேண்டாம். மறுபடியும் சொல்றேன், பேச வேண்டாம். என்ன பேசக்கூடாதுன்னு உங்களுக்கு சொல்ற அளவுக்கு எனக்கு வயசாயிடுச்சு. உங்க வாயிலேந்து உங்களை பத்தின தவறான விஷயங்களை பேசாதீங்க. நீங்க உங்களை பத்தி தவறா பேசுறதை விட உங்களை பத்தி வேற யாராவது தவறா பேசுறதுக்கு நீங்க சிறந்தவரா இருப்பீங்க. நேற்று நான் ஒரு கதையை ஆரம்பிச்சுட்டு வேற திசையில போயிட்டேங்கிறது நினைவு இருக்கு. அதனால முடிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல இடம். அவர்கிட்ட தேவனின் நீதின்னு தேவன் எனக்கு கற்பிச்சதை பத்தி நான் பேசினேன். அது என் சிந்திக்கு போறது ரொம்ப கடினமா இருந்தது. ஒரு நாள் காலையில் நான் என் குழந்தைக்கும் டேவுக்கும் உணவளிச்சிட்டு இருந்தேன். எங்களுக்கு ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டது. அவர் வேலைக்கு போனாரு. யாருக்காவது ஞாபகம் இருக்கா? இதை நேற்றே ஆரம்பிச்சேன். நான் அதை முடிக்கலைன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. நான் முடிக்கல. நான் டேபிளில் உட்காந்துக்கிட்டு அவர்கிட்ட சொன்னேன், நான் ஒரு முட்டாள்.
நான் ஒரு மொத்த குழப்பம். நான் செய்கிறது எல்லாமே தவறு. அது எப்போவுமே ஏன் தவறு, அது எப்போவுமே நான் தான். இப்படி நீங்கள் எப்போவாவது உங்களுக்கு நான் சொல்ல போகிறது முழுமையான உண்மை. நான் பயப்படணும்னு சொல்லலை, உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன். தேவதூதர்கள் இருக்காங்க, ஆனால் பிசாசுகளும் இருக்காங்க. நாம் அதெல்லாம் பார்க்க முடியாதுன்றதால அது இல்லைன்னு அர்த்தம் இல்லை. என்னை பற்றிய இந்த மோசமான விஷயங்களை சொல்லிக்கிட்டே நான் உட்கார்ந்துருந்தப்போ ஒரு தீய சக்தி என் அறையை தாண்டி போனதை நான் உணர்ந்தேன். என்னை கிராஸ் பண்ணி அது போய்கிட்டே இருந்தது. அதை பார்த்து நான் பயந்து இப்படி சொல்ல ஆரம்பிச்சேன் பாருங்க, நான் தேவனை கேட்ட நீதிமான், நான் தேவனை கேட்ட நீதிமான், நான் தேவனை கேட்ட நீதிமான். இன்னும் நான் எவ்வளவு அதிகமா சொன்னேனோ அவ்வளவு அதிகமா அந்த தீய சக்தி போறதை நான் உணர்ந்தேன். உங்க வாழ்க்கையில சாத்தான்களுக்காக ஒரு கதவையும் திறக்க வேண்டாம். உங்களை பற்றிய தவறான விஷயங்களை உங்க சொந்த வாயிலிருந்து சொல்லாதீங்க. பைபிள் சொல்றத மட்டும் சொல்லுங்க. நீங்க இப்போ அதை முழுமையா வாழலைன்னாலும் அது இன்னும் சட்டப்பூர்வமா உங்களுக்கு சொந்தமானது, இயேசுவின் ரத்தத்தால வாங்கப்பட்டது. நம்முடைய ரட்சிப்பின் அனுபவம் மற்றும் சட்ட அம்சங்களை வேறுபடுத்தி பார்க்கும்போது நாம குழப்பமடையும் ஒரு பகுதி நிச்சயமா உண்டுன்னு நான் நினைக்கிறேன். சட்டப்படி நாம் பரிசுத்தமானவர்கள், ஆனா அனுபவ ரீதியா நான் எப்பவுமே பரிசுத்தமான காரியத்தை செய்யறதில்ல. தேவன் நமக்கு மிக பெரியதாக இருக்கும் ஒரு மேலங்கியே தர்றாரு. பிறகு அதுல வளர நேரம் கொடுக்கிற மாதிரி தெரியுது. முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க வளர்ந்தா அதுவும் வளரும். உங்ககிட்ட என்ன இருக்கு இல்லைங்கிறத பத்தி தேவனுக்கு கவலை இல்லை. ஆனா நீங்க வளர்ந்து வர்றீங்களா? கடந்த ஆண்டை திரும்பி பார்த்து நான் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு வித்தியாசமா இருக்கேன்னு உங்களால் சொல்ல முடியுமா? நம்பிக்கையோட நான் வித்தியாசமா இருக்கேன், நான் மோசமா இருக்கேன்னு யாரும் சொல்ல வேண்டியதில்லை. ஆரோக்கியமான சுயப்படம்னா என்ன? முதலாவதா, நீங்க செய்ய வேண்டியதை விட உங்களை பத்தி நீங்க அதிகம் நினைக்க கூடாது. நீங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானவர்னு நீங்க நினைக்க தொடங்குற நேரத்தில் வேற யாராவது முக்கியமற்றவர்னு தானாவே நினைக்க தொடங்குவீங்க. மேலும் ஒருத்தரை நம்ம விட தாழ்வா இல்ல நம்ம விட கீழ்த்தரமா நடத்துறதை விட தேவனுடைய இதயத்தை மோசமா பாதிக்கிற விஷயம் எதுவுமே இல்லை அப்படின்னு நான் நினைக்கல. சில சமயங்கள்ல மிக குற்றவாளியா இருக்கிறவங்களே பொறுப்புல இருக்கிறவங்க தான். நான் இந்த அரங்கில் இருக்கும்போது அங்க அமர்ந்திருக்கிற எல்லார்கிட்டையும் பேசுறத என்னுடைய தொழிலா ஆக்குறேன், அவங்கள வாழ்த்துறேன். இங்க இருக்கும்போது நன்றி சொல்றேன். யாருமே கவனிக்காத நபரை தேடுங்க, அவங்களோட நீங்க பேசுங்க. அறையில உள்ள மிக முக்கியமான நபர்கிட்ட மட்டுமே செல்ல முயற்சிக்க வேண்டாம். தனிமையா தோன்ற நபரை தேடுங்க. தேவைகள் இருக்கிற நபரை நீங்க தேடுங்க. சாரி ஜாய்ஸ், நான் என் நண்பர்களோட நேரத்தை செலவிட விரும்புறேன். யாரும் வருவாங்க. எங்களுடைய சிறிய குழுக்களில் ஹேங் அவுட் செய்யறதை நிறுத்திட்டோம். என்னோட சிறு கிறிஸ்தவ குழு நண்பர்களே, நான் வேற யாரோடும் பேசுறதில்ல. இந்த உலகத்தில் உள்ள மக்கள் அது காயப்படுத்துது. நாங்க முக்கியமானவங்க இல்ல. மறுபடியும் சொல்றேன், நாங்க ரொம்ப முக்கியமானவங்க இல்ல. நாம அவங்க கிட்ட கவனம் செலுத்துறது மிகவும் முக்கியமே இல்லை. ஆமேன். ஒரு பாவியை நாம் கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க அவங்கள சரியா நடத்தணும்னா அவங்க உங்க சிறந்த நண்பரா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. நீங்க அவங்கள பாதிக்கும் வரை, அவங்க உங்களை பாதிக்காத வரை நான் எப்பவுமே பாவிகளோடு பழகுங்கன்னு தான் சொல்லுவேன். இந்நிகழ்ச்சி ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் பங்குதாரர்கள் மற்றும் நண்பர்களினால் வழங்கப்படுகிறது.